ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் எல்லாரும் லிவிங் ஹால்ல உட்கார வச்சு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காப்ல. உங்களை ஒரு டாஸ்க் விளையாட சொன்னா கத்துன்னு கத்திட்டே இருக்கீங்களே, எதுக்கு கத்துறீங்க? என்கிட்டயே வந்து திட்டு வாங்குறீங்க. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார்கிட்டே திட்டு வாங்குறீங்க. உங்களுக்கு கேம் ஒழுங்கா விளையாட தெரியாதா அப்படின்ற மாதிரி புடிச்சு ஏறி ஏறிட்டாப்ல. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அட்வைஸும் பண்ணாரு. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பாத்துலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க டீம் மெம்பர்ஸும் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஒரு டாஸ்க்கை வந்து ரெடி பண்றாங்க. ஆனா அந்த டாஸ்க்கை வந்து நீங்க ஒழுங்காவே விளையாட மாட்டீங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க் விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திவாகருக்கு ஏத்த மாதிரி ஒரு தர்பூசணி ராஜ்யம் ஒன்று வச்சிருக்கோம். கானா வினோத்துக்கு ஏத்த மாதிரி கானா சாம்ராஜ்யம் ஒன்று வச்சிருக்கோம். இதை கூட வந்து ஒழுங்கா பண்ண மாட்டீங்களே. இதையே வந்து சீரியஸா எடுத்துட்டு எல்லாத்துலயும் போய் நின்று கத்துறீங்க. நீங்க கத்துறது தான் கேக்குதே தவிர கேம்ல எவரோ வந்து ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் பண்றது கூட வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துறாப்ல. அதுக்கப்புறம் கானா வினோத்தை எழுப்பி ஒரு விஷயம் சொல்றாப்ல. என்னோட சிஷியம் யாருன்னு உங்களுக்கு தெரியல, உங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்ட உடனே கானா வினோத் வந்து ஆமா சார் எனக்கு தெரியும், யாரு சொல்லுங்க பாக்கலான்னு உடனே சாண்டி தான் அப்படின்னு சொன்ன உடனே சாண்டி வந்து இந்த வீட்டுல வந்து ஏகப்பட்ட ஃபன் பண்ணிருக்காப்ல, ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் வந்து மக்களை பண்ணிருக்காரு. ஆனா எந்த இடத்துல ஒரு கோவப்பட்டதே இல்ல, பாத்திருக்கீங்களா அப்படின்னு உடனே கானா வினோத் எமோஷன் ஆயிட்டாரு. அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து எல்லாரும் வந்து சமாதான பார்த்த உடனே நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாரு, அவங்க எமோஷன் ஆகட்டும், அவங்க வந்து இதுல இருந்து வெளியே வரட்டும். அதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தப்புன்னு தோணி அதை வந்து எமோஷனாகி பிரேக் ஆகுறாங்கன்னா ஆகட்டும், அது வந்து அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணி மறுபடியும் அவங்க ஸ்ட்ராங்கா வெளியே எழுந்து வருவாங்க. நீங்க யாரும் அதை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாப்ல. அதுக்கப்புறம் மெயினா பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னாப்ல. அதாவது பிரஜன் இருந்து கேட்டாரு, நான் ஒரு விஷயம் பண்ண பிக் பாஸ், அதாவது நானும் சாண்ட்ராவை வந்து இந்த மாதிரி கட்டி சண்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபன்னா எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் வந்து இங்க பண்ணவே விடல, இவங்க வந்து கத்தினே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல உடனே பிக் பாஸ் என்ன சொன்னாரு, நீங்க பண்ணீங்களா, ஆர் யூ ஜோக்கிங்ன்ற மாதிரி அவர் சிரிக்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி பிரச்சனை போட்டு கிழிச்சு விட்டாப்ல. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது நீங்க வந்து பண்ணது தெரியாத காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே அவங்க பிரஜன் சொன்னாரு, இவங்க எல்லாரும் கத்திட்டே இருந்ததா சார். எக்ஸாக்ட்லி, இவங்க கத்துறதுனால நீங்க பண்றது எல்லாமே வந்து மறைஞ்சிடுது. நீங்க பண்ற எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியவே இல்லை, கத்துறது மட்டும்தான். அதாவது ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் கத்திட்டே இருந்தீங்கன்னா நாங்க எதை தான் ஃபோக்கஸ் பண்றதுன்ற மாதிரி பிக் பாஸ் அங்க வந்து டென்ஷன் ஆகுத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமே பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னாப்ல, எல்லாம் வந்து ஜாலியா கேம் விளையாடுங்க, நீங்க வந்து தனித்தனியா விளையாட போறேன், நான் வந்து இப்படி பண்ணணும், நான் வந்து அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் ஐடியா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா டாஸ்க்ல உங்களோட 100% கொடுங்க, கத்தாதீங்க, மெயினா கத்தாதீங்க, கத்தாம விளையாடுங்க. அப்பதான் வந்து பாக்குற எங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும், வெளியே இருக்க மக்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க கத்திட்டே இருந்தீங்கன்னா நாங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி வெளியே போடுறது, அப்ப மக்கள் எப்படி பாப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் அங்க கேக்குறாப்ல. ஆனா இதை விட ஒரு கேவலம் நம்ம பிக் பாஸ் இந்த சீசன் 9ல இருக்கவங்களுக்கு கிடைக்காது. பிக் பாஸ் அந்த அளவுக்கு புலம்ப விட்டாங்க. ஓகேவா, கடைசியில பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல, இதுக்கப்புறம் எதனா ஒரு விஷயம் அங்க பண்ற மாதிரி தப்பு எதனா பண்ற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கேள்வி கேட்பேன் இதுக்கப்புறமேட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எங்க கோவப்படுறத பார்க்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காப்ல, அதாவது நீங்க எல்லாரும் கேம் விளையாடுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் டாஸ்க் விளையாட போறேன், அதாவது நான் குரலா இருந்த டாஸ்க் விளையாட போறேன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காப்ல. அதாவது எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத விஷயம் இந்த சீசன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு கேவலமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே பிக் பாஸ் சீசன் 9. இதான் பிக் பாஸ் அங்க தெளிவா உடைச்சாப்ல. அதுக்கப்புறமேட்டு சில பல அப்டேட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது சுபிக்ஷா போயிட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு சொல்லி படிக்கிறாரு, கையில 2 டேப் வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமேட்டு உங்க ராஜ்யத்துல யாராவது வந்து தூய தமிழ்ல பேசாம அதாவது இங்கிலீஷ்லயே மட்டும் பேசுறாங்க அப்படின்னா அவங்களை கூட வாயில வந்து டேப் வந்து ஒட்டிடணும். வாயில டேப் ஓட்டிட்டு அவங்களை வந்து சிறையில அடைச்சிடலாம். ஓகேவா, அதே மாதிரி நீங்க போடுற ஆர்டரை வந்து யாரும் மதிக்கலன்னா அவங்களே வந்து சிறையில் எடுத்துட்டு போய் அடைச்சிடலாம். அவங்களுக்கு வந்து அந்த வெளியே ஜெயில் இருக்குல்ல, அந்த ஜெயில வந்து 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஜெயில் தான் கொடுத்திருக்காரு. அதனால அவங்க ஜெயில எடுத்து போய் அடைச்சிருங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்கிரேட பண்ணிருக்காப்ல. இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாரும் உட்கார வச்சு ரொம்ப பொறுமையா ஒன்னு அட்வைஸ் பண்ணாரு. நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணாப்ல, இந்த மாதிரி ஒழுங்கா கேம் ஆடுங்க, இதுக்கப்புறமேட்டாவது ஒழுங்கா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் ரொம்ப இறங்கி வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கத பார்க்க முடிஞ்சது. எந்த ஒரு சீசன்லயும் இப்படி இருந்தது இல்ல. அதையும் மீறி வந்து மறுபடியும் தர்பூசணி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதாவது எனக்கு அதான் காண்டாவது. பிக் பாஸ் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காரு. ப்ரோமோட்டோல பாத்தீங்கன்னா தெரியும், தர்பூசணியா விஜய் பார்வதி, அதாவது விஜய் பார்வதி போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சும்மா அவங்க ராணி இல்ல அவங்க போய் கேட்க சொல்றாங்க. உடனே ஒரு கிரீடத்தெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு கனி அவர்கள் வந்து இந்த மாதிரி குரூப் கேம் ஆடுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வன்மத்தை வச்சு விளையாடுறாங்க, அப்படி அவங்கள என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்க, கலாய்க்கிறாங்க, அப்பெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இங்க போயிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். இப்பதான் உங்களுக்கு அவ்வளவு தூரம் படிச்சு நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டு போறாரு, மறுபடியும் நீங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா, நீ என்ன மாதிரியான ஆளுன்னு எனக்கு புரியல. ஏன்னா பிக் பாஸ் வந்து ஆளை சூஸ் பண்ணல, தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, பிக் பாஸ் ஒழுங்கான ஆளை சூஸ் பண்ணி உள்ள போட்டதுனால பிக் பாஸ் சீசன் 9 வந்து நல்லா போயிருக்கும். எல்லாம் இன்ஃபுளுசர் இன்ஸ்டா ஃப்ரேம்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டதுனால எல்லாம் அவ இஷ்டத்துக்கு கத்திட்டு இருக்கான். ஓகேவா, இதுதான் இங்க நடக்குது. பிக் பாஸ் பாவம் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுலயும் கமருதீன் வேற. கமருதீன் என்ன கேக்குறாருன்னா, எழுந்து சார் நான் வந்து இப்போ விஜய் போறது நீங்க வந்து ராணி ஆகிட்டீங்க, அவங்க என்னோட எக்ஸ் தானே, இப்ப நான் என்ன பண்றது, காதல் பண்ணாம நான் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொல்றாப்ல. ஏங்க உங்களுக்கு முதல்ல கொடுத்ததே அப்படிதாங்க, முதல்ல கொடுத்த டாஸ்க்லயே வந்து நீங்க வந்து காதலியே வெறுத்துறீங்க, உங்களுக்கும் காதலுக்கும் சம்பந்தமே இல்ல, காதலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க எல்லா கதையும் பிரிச்சு விட கேரக்டருங்க, நீங்க ஏங்க இப்படி புரிஞ்சுக்காம ஒரு விஷயம் பண்றீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அங்க கம்முனு கழிவு ஊத்தத பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி எவனுமே டாஸ்க புரிஞ்சுக்காம ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். ஓகேவா, இதுதான் நடக்குது. பாவம் பிக் பாஸ் பழம் போட்டதை பார்க்க முடிஞ்சது. சரி மக்கள், இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.